ஓம் சாந்தி. 17/8/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 16/11/2006 மதுபன். முரளியின் தலைப்பு: உங்கள் சுயமரியாதையின் பெருமிதத்தில் இருங்கள், நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு எவர் ரெடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தன்னுடைய பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான சுயமரியாதையின் சீட்டில் செட்டாகி இருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் சீட்டில் செட்டாகிதான் இருக்கிறார்கள். ஆனால் சில குழந்தைகள் ஒருமுகப்பட்ட மனநிலையில் செட்டாகி இருக்கிறார்கள். சில குழந்தைகள் எண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்செட் ஆகிறார்கள். தற்சமயத்திற்கேற்ப பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சதா ஏகாகிர மனநிலையின் ரூபத்தில் சுயமரியாதையின் சொரூபத்தில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார். அனைத்து குழந்தைகளும் ஏகாகிர மனநிலையில் நிலைத்திருக்கத்தான் விரும்புகிறீர்கள். உங்களுடைய விதவிதமான சுயமரியாதைகளை அறிந்தும் இருக்கிறீர்கள், யோசிக்கவும் செய்கிறீர்கள். ஆனால் ஒருமுக நிலையை ஆட்டம் காண வைக்கிறீர்கள். சதா ஒருமுகப்பட்ட நிலை குறைவாக இருக்கிறது. அனுபவம் ஏற்படுகிறது, மேலும் இந்த மனநிலையை விரும்பவும் செய்கிறீர்கள். இருந்தாலும் அவ்வப்போது என்பது ஏன் ஏற்படுகிறது? காரணம் என்ன? அதாவது ஏகாகிரமாக சுயமரியாதை என்ற சீட்டில் செட்டாகி இருக்கணும்னு விரும்புகிறீங்க, அனுபவமும் செய்கிறீங்க, அதை பற்றி சிந்திக்கவும் செய்கிறீங்க. ஆனாலும் சதா இருக்கிறதில்ல, அவ்வப்போது தான் இருக்கிறீங்க. அதற்கு என்ன காரணம்? சதா கவனம் கொடுப்பது என்பது குறைவாக இருக்கிறது. சுயமரியாதையின் லிஸ்ட் எடுத்தால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட முதலாவது சுயமரியாதை. எந்த தந்தையை நினைவு செய்தீர்களோ அவருடைய நேரடி குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள். நம்பர் 1 குழந்தையாக இருக்கிறீர்கள். பாப்தாதா கோடியில் ஒரு சில குழந்தைகளாகிய உங்களை எங்கெங்கிருந்தோ தேடி கண்டுபிடித்து தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். 5 கண்டங்களிலிருந்தும் தந்தை நேரடியாக தன்னுடைய குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சுயமரியாதை! நீங்கள் உலகத்தை படைப்பவரின் முதல் படைப்பாக இருக்கிறீர்கள். இந்த சுயமரியாதையை அறிந்திருக்கிறீர்கள் தானே? பாப்தாதா தன்னுடன் கூடவே குழந்தைகளாகிய உங்களையும் முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் பூர்வீகர்களாக ஆக்கியிருக்கிறார். நீங்கள் உலகத்தின் பூர்வீகர்கள், பூஜைக்குரியவர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் உலகத்தின் ஆதார மூர்த்தியாக, உதாரண மூர்த்தியாக ஆக்கியிருக்கிறார். அந்த போதை இருக்கிறதா? எதிர்கால பதவி இருக்கவே இருக்கு. ஆனால் சங்கம யுகத்திலையும் எவ்வளவு பொறுப்பான பதவியில் பாபா நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். பூர்வீகர்கள் அப்படின்றார், பூஜைக்குரியவர்கள் அப்படின்றார், ஆதார மூர்த்தி, உதாரண மூர்த்தின்றார். இப்படி நான் உங்களை ஆக்கி இருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ உயர்ந்த போஸ்ட்ல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். ஆகையால அந்த போதை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து விடுகிறது. யோசித்து பாருங்கள். அனைத்தையும் விட விலைமதிப்பற்ற எந்த ஆசனம் முழு கல்பத்திலும் யாருக்கும் கிடைப்பதில்லையோ அந்த பரமாத்மா ஆசனத்தை, ஒளி கிரீடத்தை, நினைவின் திலகத்தை கொடுத்திருக்கிறார். நான் யார், என்னுடைய சுயமரியாதை என்ன என்ற நினைவு வருகிறது தானே? ஆன்மீக போதை ஏறிக்கொண்டிருக்கிறது தானே? முழு கல்பத்திலும் சத்யுக ஆசனம் எவ்வளவு விலைமதிப்பற்றதாக இருக்கிறது.
ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்ஹாசனமோ குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. சத்யுக ஆசனத்தை விட உயர்ந்தது பரமாத்மாவின் இதய சிம்ஹாசனம். அது உங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையில எவ்வளோ ஆன்மீக போதை ஏறணுன்றார். பாப்தாதா கடைசி நம்பர் குழந்தையையும் சதா ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை என்ற சொரூபத்தில் பார்க்கிறார். இப்பொழுது பிராமணர்கள், பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆகியே தீர வேண்டும். உங்களுடைய சுய மரியாதையை அறிந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் சுய மரியாதையை மறக்கும் காரணத்தினால்தான் தேக பற்றும் தேக அபிமானமும் வருகிறது என்பதை பாப்தாதா அறிவார். தொந்தரவும் ஏற்படுகிறது. எப்போது சுய மரியாதையை மறந்துடுறீங்களோ அப்போ தேகப்பற்றும் வரும், தேக உணர்வும் வருது அப்படின்றார். தொந்தரவும் ஏற்படுது. எப்போது தேகப்பற்று அல்லது தேக உணர்வு வருகிறதோ அப்போது எவ்வளவு தொந்தரவு அடைகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். அனைவரும் அனுபவிகள் தானே. சுயமரியாதையின் பெருமிதத்தில் இருப்பது மற்றும் அந்த பெருமிதத்தை கடந்து தொந்தரவில் இருப்பது இரண்டும் உங்களுக்கு தெரியும். அனைத்து குழந்தைகளும் மெஜாரிட்டியாக நன்றாக ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் சக்தியில் நிறைந்தவராக, பவர்ஃபுல்லாக ஆகவில்லை. சதவிகிதத்தில் இருக்கிறீர்கள். நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, பவர்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதில் பர்சன்டேஜ் இருக்கு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் பாலக்ஸோ மாலிக், பாலகனிலிருந்து எஜமானனாக ஆக்கியிருக்கிறார். அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறார். குறைவாகவோ அதிகமாகவோ கொடுக்கவில்லை. ஏனென்றால் எண்ணற்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது, எல்லையற்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு குழந்தையையும் எல்லையற்ற பாலக்ஸோ மாலிக்காக ஆக்கியிருக்கிறார். பாபாவிடம் எல்லையற்ற பொக்கிஷங்கள் இருக்கு, எண்ணில் அடங்காத அளவிற்கு இருக்கு. ஆகையால யாரெல்லாம் என் குழந்தைகள் ஆயிடுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே நான் பாலகனிலிருந்து எஜமானனாக ஆக்கிடுறேன் அப்படின்றார். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற பொக்கிஷம். ஆக உங்களிடம் எல்லையற்ற பொக்கிஷம் இருக்கிறதா? சதா இருக்கிறதா? அல்லது அவ்வப்போது கொஞ்சம் திருட்டு போய் விடுகிறதா, காணாமல் போய்விடுகிறதா என்று இப்போது தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். பாப்தாதா ஏன் கவனம் கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்? அதாவது தொந்தரவடைய கூடாது, சுயமரியாதையின் ஆசனத்தில் செட்டாகி இருக்க வேண்டும், அப்செட் ஆக கூடாது. 63 பிறவிகள் அப்செட் ஆகி இருப்பதின் அனுபவத்தை செய்துவிட்டீர்கள். இப்போது இன்னமும் செய்ய விரும்புகிறீர்களா? களைத்து போகவில்லையா? இப்போது சுயமரியாதையில் இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய மிக உயர்ந்த பெருமிதத்தில் இருக்க வேண்டும். ஏன்? எவ்வளவு காலம் கடந்து விட்டது? 70வது வருடத்தை கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? ஆக சுயத்தை அறிந்து கொள்வது என்றால் சுயமரியாதையை அறிந்து கொள்வது. எனவே சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும். நேரத்தின் அனுசாரம் இப்போது சதா என்ற வார்த்தையை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். வார்த்தையை அண்டர்லைன் செய்ய வேண்டாம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அண்டர்லைன் செய்யுங்கள். ஆம், இருக்க வேண்டும், இருப்போம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்து விடுவோம் என்பதெல்லாம் எல்லையற்ற பாலக்ஸோ மாலிக்கின் வார்த்தைகள் அல்ல. பாபா சொன்ன உடனே ஆமா அப்படிதான் இருக்கணும், சரி இருப்போம், செய்து கொண்டு தானே இருக்கிறோம், செய்துருவோம், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா
இது எல்லையற்ற பாலகனிலிருந்து மாலிக் ஆகக்கூடியவரின் வார்த்தைகள் அல்ல. இப்போது ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருந்தும் அடைய வேண்டியதை அடைந்து விட்டோம் என்ற எல்லையற்ற சொற்கள் வெளிவர வேண்டும். அடைந்து கொண்டிருக்கிறோம், அடைந்து விடுவோம் என்று எல்லையற்ற பொக்கிஷங்களுடைய எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் சொல்ல முடியாது. அடைந்து விட்டீர்கள், ஆகையால அடையணும், அடைஞ்சிடுவோம், அடைந்து கொண்டிருக்கிறோம், இந்த மாதிரி வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா நீங்க சாதாரணமானவர்கள் இல்லை, எல்லையற்ற பொக்கிஷங்களுடைய எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் அப்படின்றது ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். உங்க வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா நீங்க யாரு? நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்க, அடைந்து விட்டீர்கள் அப்படின்றார். எப்போது பாப் தாதாவை அடைந்து விட்டீர்களோ மேரா பாபா என்று சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். அதாவது அறிந்தும் கொண்டீர்கள், ஏற்றும் கொண்டீர்கள். எனவே அடைந்து விட்டேன் என்ற குரல் இடைவிடாமல் இருக்க வேண்டும். அதாவது இடைவிடாமல் வெளிவர வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் அவ்வப்போது சுயமரியாதையில் இருக்கும் காரணத்தினால் நேரத்தின் மகத்துவத்தையும் குறைவாக தான் நினைவில் வைக்கிறார்கள் என்பது பாப் தாதாவிற்கு தெரியும். ஒன்று சுயத்தின் மரியாதை, இரண்டாவது நேரத்தின் மகத்துவம். இந்த இரண்டின் கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, பூர்வீகர்கள், பூஜைக்குரியவர்கள். உலகத்திலுள்ள ஆத்மாக்களுக்கு ஆதாரமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்களே அலைச்சலில் வந்தால் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுடைய நிலைமை என்னவாகும் என்று கொஞ்சம் யோசியுங்கள். யார் மகாரதி என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்திற்கு ஆதாரம் என்று அப்படி நினைக்காதீர்கள். நீங்கள் புதியவர்களாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இன்று புதியவர்களும் அதிகமாக வந்திருக்கிறீர்கள். முதன்முறையாக வந்தவர்கள் கை உயர்த்தினார்கள். நீங்கள் புதியவர்கள்தான், ஆனால் மேரா பாபா என்பதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டீர்கள் தானே? புதிதாக வந்திருப்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? தெரிந்திருப்பவர்கள் அல்ல, மேரா பாபா என்று ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கை உயர்த்துங்கள், நன்றாக உயர்த்துங்கள். புதியவர்கள் கை உயர்த்துகிறார்கள். பழையவர்கள் உறுதியாக இருப்பவர்கள் தானே? யார் உளமாற என்னுடைய பாபா என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை என்னுடைய குழந்தை என்று பாபாவும் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் உங்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன்? இப்போது நீங்கள் நான் பிரம்மா குமார் குமாரி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். பிரம்மா குமார் குமாரியா அல்லது சிவகுமார் சிவகுமாரியா? அல்லது இருவருக்கும் உரியவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கட்டப்பட்டு விட்டீர்கள். அதாவது யாரெல்லாம் பாபாவை மீரா பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்களோ அவங்கள பாபாவும் என்னுடைய குழந்தை மீரா பச்சா அப்படின்னு ஏத்துக்கிட்டார். ஆகையில பாபாவுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்பெல்லாம் குழந்தைகளுக்கும் இருக்கும் தானே அப்படின்ற அர்த்தத்துல கேட்டுட்டு இருக்கிறார். நீங்க எல்லாமே பிரம்மகுமார் குமாரி தானே, அல்லது சிவகுமார் சிவகுமாரியா? யாராக இருந்தாலும் சரி, இருவருக்கும் உரியவர்களாக இருந்தாலும் சரி, ஏத்துக்கிட்டீங்கன்னாலே மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா கட்டுப்பட்டு விட்டீர்கள் அப்படின்றார். அதாவது அந்த காரியத்தை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. எந்த காரியம்? ஆதாரமூர்த்தியாக, உதாரணமூர்த்தியாக, பூர்வீகராக, பூஜைக்குரியவராக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறீங்க. பொறுப்பின் கிரீடம் விழுந்து விட்டது. அதாவது உலகத்துல சொல்லும் போது
அவங்க அப்பா செய்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மூத்த மகனுக்கும் அந்த பொறுப்பு கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பொறுப்பு என் தலை மேல விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்துல பாபா, நீங்க மீரா பாபா சொல்லிட்டீங்க, நானும் என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டேன். அப்போ பொறுப்பு உங்க தலை மேல விழுந்துடுச்சு என்றார். பொறுப்பின் கிரீடம் விழுந்து விட்டது. விழுந்து விட்டு தானே? பாண்டவர்கள் சொல்லுங்கள், பொறுப்பு கிரீடம் விழுந்திருக்கிறதா? சுமையாக தோன்றவில்லை தானே? உலகத்துல பொறுப்பு விழுந்துடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சுமை. ஆனா இங்க உங்களுக்கு சுமை இல்ல. சுமையா இருக்கா? சுமையாக இருக்குன்னு தோணுதா அப்படின்னு கேட்கிறாரு. லேசாக தானே இருக்கிறது. அதுவும் லைட்டின் கிரீடம் உங்க மேல விழுந்திருக்கிறது, ஒளி கிரீடம். ஆகையால சுமை இருக்காது. லைட் எவ்வளவு லேசாக இருக்கும். லைட் கிரீடம் என்றாலே வெயிட்லெஸ் கிரீடம். எனவே நேரத்தின் மகத்துவத்தையும் கவனத்தில் வையுங்கள். நேரம் கேட்டுவிட்டு வராது. வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு வராது. இப்போதும் கூட சில குழந்தைகள் கொஞ்சமாவது தோராயமாக தெரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள், யோசிக்கிறார்கள். அதாவது விநாசத்தினுடைய தேதி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு குழந்தைகள் யோசிக்கிறாங்களா. சரி, 20 வருடங்களோ 10 வருடங்களோ இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதுவாவது கொஞ்சம் தெரிய வேண்டும் அல்லவா என்கிறார்கள். ஆனால் பாப்தாதா கூறுகிறார், நேரத்தின் ஃபைனல் விநாசத்தை விடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தின் விநாசத்தை பற்றி தெரியுமா? யாராவது அப்படி இருக்கிறீர்களா? அதாவது நான் இந்த குறிப்பிட்ட நாளில் சரீரத்தை விடுவேன் என்பது தெரியுமா? தெரியுமா? அதாவது நிறைய பிராமணர்கள் இப்போ சரீரத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போக் வச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது என்னுடைய ஃபைனல் தேதி இதுதான், இந்த நாளன்று நான் சரீரத்தை விடுவேன் என்று நீங்க யாராவது சொல்ல முடியுமா? எந்த நம்பிக்கையும் இல்லை. யார் எப்போ எங்கே சரீரம் விட போறாங்கன்றது தெரியல. எனவே நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது சிறிய யுகம், ஆயுளிலும் சிறியதாக இருக்கிறது. ஆனாலும் மிக பெரிய பிராப்தியின் யுகமாக இருக்கிறது. ஏனென்றால் பெரியதிலும் பெரிய தந்தை இந்த சிறிய யுகத்தில்தான் வருகிறார். மற்ற பெரிய யுகங்களில் வருவதில்லை. இந்த சிறிய யுகம்தான் முழு கல்பத்தின் பிராப்திக்கான விதை விதைக்கும் நேரமாக இருக்கிறது. உலக ராஜ்யத்தை வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். பூஜைக்குரியவராக ஆக வேண்டும் என்றாலும் ஆகுங்கள். முழு கல்பத்திற்கும் விதை போடும் நேரம் இதுதான். அதாவது இது டபுள் பலனை அடைவதற்கான நேரமாகும். பக்தியின் பலனும் இப்போது கிடைக்கிறது. உடனடி பலனும் இப்போது கிடைக்கிறது. அதாவது இப்பொழுது செய்ததற்கு இப்பொழுதே உடனடி பலன் கிடைக்கிறது. மேலும் எதிர்காலமும் உருவாகிறது. அதாவது பக்தியினுடைய பலன் நமக்கு ஞானம் இந்த சின்ன யுகத்துல தான் கிடைக்குது. ஞானம் கிடைச்ச பின்னாடி நம்ம யோகா பண்றோம். அப்போ எவ்வளோ சுகம் சாந்தி கிடைக்குது. சேவை செய்கிறோம், எவ்வளோ குஷி கிடைக்குது. தாரணை செய்கிறோம், எவ்வளோ திருப்தியாக இருக்கு. இதெல்லாம் உடனடி பலன். அதே நேரத்தில் உயர்ந்த கர்மா செய்து எதிர்காலத்தையும் உருவாக்கிக்கிறோம். அதனால பாப்தாதா உடனடி பலனும் கிடைக்குது, எதிர்காலமும் உருவாகுது அப்படின்றார். முழு கல்பத்தையும் பாருங்கள். இப்படிப்பட்ட யுகம் ஏதாவது இருக்கிறதா? ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ளங்கையில் மிக பெரிய பரிசு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பரிசு நினைவிருக்கிறதா? சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியம். புது உலகத்தின் சொர்க்கத்தின் பரிசை ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ளங்கையில் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பரிசை யாரும் கொடுப்பதில்லை. மேலும் ஒருபோதும் கொடுக்கவும் முடியாது. இப்போது கிடைக்கிறது. இப்போது நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிறீர்கள்.
வேறு எந்த யுகத்திலும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பட்டம் கிடைப்பதில்லை. ஆகையால் சுயத்தின் சுயமரியாதையிலும் ஒருமுகமாகி இருங்கள். நேரத்தின் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். சுயம் மற்றும் நேரம். சுயத்தின் சுயமரியாதை, நேரத்தின் மகத்துவம். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். 70 வருடங்கள் முடிந்துவிட்டது. இப்போது ஒருவேளை கவனக்குறைவாக இருந்தால் மிகவும் அதிகமாக உங்களுடைய பிராப்தியை குறைத்து கொள்வீர்கள். ஏனென்றால் எவ்வளவு முன்னேறி செல்கிறீர்களோ அவ்வளவு ஒரு கவனக்குறைவும் வருகிறது. அதாவது முன்னேறி போக போக இந்த விஷயங்கள் வரும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். கவனக்குறைவு கண்டிப்பா வரும். முயலாமை கதை போல ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். எவ்வளோ முயற்சி செய்திருக்கிறோம், சென்று சேர்ந்துடுவோம். பாருங்களேன், நான் ஒன்றும் பின்னாடி இருக்க மாட்டோம். இல்லைன்னா நடந்துடும். இவ்வளோ நடந்திருக்கு, இனி நடக்காதா? கண்டிப்பா கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சிடுவோம், பாப் சமான் ஆயிடும் அப்படியெல்லாம் சொல்றீங்க. இதுதான் கவனக்குறைவுன்றார். ரெண்டாவது ராயல் சோம்பேறித்தனம். அது என்ன ராயல் சோம்பேறித்தனம்? சரி சொல்லியிருக்கிறார் பாபா, பிறகு பார்த்துக்கலாம், செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. போஸ்ட்போன் பண்றாங்க இல்லையா? ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம் அப்படின்னு அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ராயல் சோம்பேறித்தனம் அப்படின்றார். கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற வார்த்தை கவனக்குறைவாகும். இப்போது என்ற வார்த்தை உடனடி தானம் மகா புண்ணியமாகும். இப்போவே செய்துட்டீங்கன்னா மகா புண்ணியம். நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும்? இப்போது இது முதல் டர்ன் அல்லவா? எனவே பாப் தாதா கவனத்தை ஈர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சீசனில் சுயமரியாதையிலிருந்து இறங்கக்கூடாது. நேரத்தின் மகத்துவத்தையும் மறக்க கூடாது. அலர்ட்டாக, விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையாக இருங்கள். அலர்ட், விழிப்புணர்வு, எச்சரிக்கை. 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் பாபா. பாருங்க, அன்பானவர்கள் தானே. யார் மீது அன்பு இருக்குமோ அவர்களுடைய சின்ன பலவீனத்தையும் குறையையும் கொஞ்சம் கூட பார்க்க முடிவதில்லை. கடைசி குழந்தையாக இருந்தாலும் அவர் மீதும் அதிக அன்பு இருக்கிறது என்பதை பாப் தாதா கூறியிருக்கிறார் தானே. அவரும் குழந்தை தானே. ஆக இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த சீசனில், சீசன் இந்தியர்களுக்காக இருந்தாலும் டபுள் ஃபாரினர்ஸும் குறைந்தவர்கள் அல்ல. டபுள் ஃபாரினர்ஸ் இல்லாமல் எந்த டர்னும் இருப்பதில்லை என்பதை பாப் தாதா பார்க்கிறார். இது அவர்களுடைய அதிசயம். இப்போது டபுள் ஃபாரினர்ஸ் கை உயர்த்துங்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்கள். ஸ்பெஷல் சீசன் முடிந்துவிட்டது. இருந்தாலும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் பாருங்கள். வாழ்த்துக்கள். நல்லது, வாருங்கள், மிக மிக வாழ்த்துக்கள். அதாவது போன டர்ன் ஸ்பெஷலி ஃபார் டபுள் ஃபாரினர்ஸ் அப்படின்னு இருந்தது இல்லையா? அதுலேயே 2000 பேர் வந்துட்டாங்க. திரும்ப இந்த டர்ன்லையும் வந்திருக்காங்க. அதுக்கு பாபா வாங்க, தாராளமாக வாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றார். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? இந்த சீசனில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஹோம்வொர்க் கொடுத்து விட்டோம். சுயத்தை ரியலைஸ் செய்யுங்கள். தன்னுடையதை ரியலைஸ் செய்யுங்கள், பிறருடையது அல்ல. மேலும் ரியல் கோல்ட் ஆகுங்கள். அதாவது தன்னை ரியலைஸ் பண்ணணும். என்னுடைய முயற்சியில் நான் எப்படி இருக்கிறேன்? சதா சீட்டில் செட் ஆகி இருக்கிறேனா? கீழே இறங்கிடுறேனா? சுயமரியாதையில் ஏன் இருக்கிறதில்ல? அதுக்கு என்ன காரணம்? ஆதார மூர்த்தியாக நான் இருக்கிறேனா? உதாரண மூர்த்தியாக இருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களையே நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணணும். எவ்வளவு நம்ம சைலன்ஸில் இருப்போமோ அவ்வளோ ரியலைஸ் பண்ணலாம்.
சத்தத்திலேயே இருந்தோம், பேச்சிலேயே இருந்தோம் அப்படின்னா உள்ள போய் நம்ம ரியலைஸ் பண்ண முடியாது, சூக்ஷ்ம விஷயங்களே உணர முடியாது. ஆகையால பாபா தன்னுடையதை ரியலைஸ் செய்யுங்க, பிறருடையது அல்ல அப்படின்றார். இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அதை பார்க்காதீங்க, உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்றார். அப்போ நீங்க ரியல் கோல்ட் ஆயிடுவீங்க. ஏனென்றால் யாரெல்லாம் மேரா பாபா என்று சொன்னார்களோ அவர்கள் கூடவே வர வேண்டும் என்று பாப் தாதா நினைக்கிறார். ஊர்வலத்தில் வரக்கூடாது, பாப் தாதாவுடன் ஸ்ரீமத்தின் கரத்தை பிடித்து கொண்டு கூடவே போக வேண்டும். பிறகு பிரம்மா பாபாவுடன் முதலில் ராஜ்யத்தில் வர வேண்டும். புது வீட்டில் ஆரம்பத்தில் மஜா இருக்கும். 1 மாதத்திற்கு பிறகு 1 மாதம் பழையது என்று சொல்வார்கள். புதிய வீடு, புதிய உலகம், புதிய நடத்தை, புதிய பழக்க வழக்கத்துடன் பிரம்மா பாபாவுடன் ராஜ்யத்திற்கு வர வேண்டும். பிரம்மா தந்தையின் மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்று அனைவரும் சொல்கிறீர்கள் தானே? அப்படியென்றால் அன்பின் அடையாளம் என்னவாக இருக்கும்? கூடவே இருக்க வேண்டும், கூடவே போக வேண்டும், கூடவே வர வேண்டும். இதுதான் அன்பின் நிரூபணம். பிடித்திருக்கிறதா? கூடவே இருக்க வேண்டும், கூடவே போக வேண்டும், கூடவே வர வேண்டும். இது பிடித்திருக்கிறதா? மறுபடியும் கேட்கிறார் பாப் தாதா. பிடித்திருக்கிறதா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கிறார். எந்த பொருள் பிடித்திருக்கிறதோ அதை விடுவார்களா என்ன? ஆக கூடவே போக வேண்டும் என்று விரும்புவது தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு இருப்பதின் அடையாளம் ஆகும். நான் விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ உங்கள் மீது அன்பு இருக்கு. பிடிச்ச பொருள் அப்படின்னா விடுவாங்களா? பிடித்த மனிதர்கள்னா விடுவாங்களா? அதுபோல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆகையில விட்டுட்டு போக முடியாது, கூடவே கூட்டிட்டு போகணும் அப்படின்றார். இதுதான் அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பின்னால் வரக்கூடாது. ஒருவேளை கூட போகாமல் பின்னால் இருந்துவிட்டால் தர்மராஜரிடம் தண்டனை அடைவதற்காக நிற்க வேண்டி இருக்கும். கையோடு கை சேர்ந்து இல்லை என்றால் பின்னால் தான் வருவீர்கள். சில நேரங்களில் விஐபிஸ் அல்லது செலிபிரிட்டிஸ் அவங்களோட போயிட்டா விட்டுடுவாங்க. விஐபி என்ட்ரியில் நம்ம தனியாக போனோம் அப்படின்னா நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுபோல் பாபா கையை பிடிச்சிட்டு போயிட்டோன்னா போயிடுவோம், யாரும் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கையை பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வரோனால நம்ம தர்மராஜரிடம் தண்டனைக்காக நிற்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றார். மஜா எதில் இருக்கிறது? கூட இருப்பதில் தானே. எனவே கூடவே செல்ல வேண்டும் என்பது பக்கா வாக்குறுதி தானே, அல்லது பின்னால் வர வேண்டுமா? பாருங்கள், கரங்களை மிக நன்றாக உயர்த்துகிறீர்கள். கூடவே வரணுமா அப்படின்னு ஆமான்னு எல்லாம் கை தூக்குறாங்க. கரங்களை பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடையதான் செய்கிறார். ஆனால் ஸ்ரீமத்தின் கரத்தை உயர்த்த வேண்டும். கை பிடிக்கிறதுன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கை பிடிக்கிறதுனா ஸ்ரீமத்தினுடைய கையை கெட்டியா பிடிச்சிருக்கணும். எந்த காரணம் கொண்டு ஸ்ரீமத்தை விடக்கூடாது. அப்போ உங்களுக்கு தண்டனை இல்லாம என்ட்ரி கிடைக்கும். மற்றபடி சிவபாபாவிற்கோ கரம் இருக்காது, பிரம்மா பாபாவின் ஆத்மாவிற்கும் கரம் இருக்காது, உங்களுக்கும் இந்த ஸ்தூல கரம் இருக்காது. அதாவது ரிட்டர்ன் போகும்போது நம்ம எப்படி போவோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். சிவபாபா கையை பிடிச்சிட்டே போறோம் அப்படின்னா சிவபாபாவுக்கு கை இருக்குமா என்ன? இல்லை பிரம்மா பாபா ஆத்மாவிற்கு கை இருக்குமா? இல்லை உங்களுக்கு தான் கை இருக்குமா? அப்படின்னா ஸ்ரீமத் என்ற கையை அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கணும். ஸ்ரீமத்தின் கரத்தை பிடித்து கொண்டு கூடவே போக வேண்டும். போவீர்கள் தானே? தலையையாவது அசையுங்கள். நல்லது. கரங்களை அசைக்கிறீர்கள். ஒரு குழந்தை கூட பின்தங்கிவிடக் கூடாது. அனைவரும் கூடவே வர வேண்டும் என்பதை பாப் தாதா விரும்புகிறார்.
அதற்கு எவர் ரெடியாக இருக்க வேண்டும்? நல்லது. இப்பொழுது பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் ரிஜிஸ்டரை பார்த்து கொண்டே இருப்பார். வாக்கு கொடுத்தீர்கள், காப்பாற்றினீர்கள் என்றால் பலனை அடைவீர்கள். வெறும் வாக்கு மட்டும் கொடுக்காதீர்கள், பலனையும் அடையுங்கள். நல்லது. இப்போது அனைவரும் உறுதியான சங்கல்பம் செய்வீர்களா? உறுதியான எண்ணத்தின் நிலையில் நிலைத்து அமருங்கள். செய்தே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும், கூடவே போக வேண்டும். இப்பொழுது தனக்குத்தானே இந்த திட சங்கல்பத்தை செய்யுங்கள். இந்த நிலையில் அமர்ந்து விடுங்கள். செய்வோம் செய்வோம் என்று சொல்லாதீர்கள், செய்தே ஆக வேண்டும். நல்லது. அனைத்து பக்கங்களிலும் உள்ள டபுள் சேவாதாரி குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் சதா சுயமரியாதையின் சீட்டில் ஏகாகிரமாகியிருக்கும் பாப்தாதாவின் நெற்றி மணிகளுக்கு நாலாபுறங்களிலும் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து தீவிர முயற்சியின் நிரூபணத்தை கொடுக்கும் நல்ல குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் ஊக்க உற்சாகத்தின் சிறகுகள் மூலம் சதா பறந்து கொண்டே பிறரையும் பறக்க வைக்கும் டபுள் லைட் ஃபரிஷ்தா குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளோடு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நடந்து கொண்டிருப்பது பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் உங்களுடைய விசேஷத்தன்மையின் விரலை கொடுக்கிறீர்கள். தாதிஜியோடு அனைவருக்கும் ஆதி ரத்னங்களை பார்த்து குஷி ஏற்படுகிறதல்லவா? ஆரம்பத்திலிருந்து சேவைக்கு உங்களுடைய எலும்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். எலும்பு தேய சேவை செய்திருக்கிறீர்கள். மிகவும் நல்லது. ஒரு விஷயத்தை பாருங்கள். அதாவது தாதிமார்களுடைய விசேஷத்தன்மையை சொல்லிட்டு இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, படுக்கையில் இருந்தாலும் அல்லது எங்கே இருந்தாலும் தந்தையை மறக்கவில்லை. பாபா இதயத்தில் அடங்கி இருக்கிறார். அப்படிதானே? பாருங்கள், எவ்வளவு நன்றாக புன்னகை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பிரகாஷ்மணி தாதி 2007 ஆகஸ்ட் 25 அவ்யக்தானது. அதுக்கு முன்னாடி 2006 பாபா மீட் பண்ணிட்டு இருக்கிறார். நீ பெட்ல இருந்தா கூட பாபாவை மறக்கல, எவ்வளோ நல்லா புன்முறுவல் செய்துட்டு இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி ஆயுள் அதிகமாக இருக்கிறது. தர்மராஜ்புரியில் டாடா காட்டிவிட்டு போக வேண்டும், தண்டனை பெறக்கூடாது. தர்மராஜரும் தலைவணங்க வேண்டும், வரவேற்க வேண்டும் அல்லவா? கடைசியில எல்லாருக்கும் என்ன தோணும்? பாபா கூப்பிட்டுக்க கூடாதா? போதும் பாபா என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மறைமுகமாக பாப்தாதா சைகை காட்டிட்டு இருக்கிறார். ஆயில் இருக்கு. எதற்கு? தர்மராஜ்புரியில டாட்டா காட்டணும், தண்டனை பெறக்கூடாது. அப்படின்னா இங்கேயே வந்ததெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்க போகும்போது தர்மராஜர் உங்களுக்கு சல்யூட் பண்ணணும், அப்படி போகணும், வெல்கம் பண்ணணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். டாட்டா காட்ட வேண்டும். ஆகையால் தந்தையின் நினைவில் இங்கேயே கொஞ்சம் கணக்கை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி கஷ்டம் இல்லை. வியாதி இருக்கிறது என்றாலும் துக்கம் கொஞ்சம் கூட இல்லை. நிர்மல் சாந்தா தாதியோடு இவர் மிக நன்றாக புன்னகை செய்கிறார். அனைவருக்கும் திருஷ்டி கொடுங்கள். நல்லது. வரதானம். வெளிப்புற சாத்துரியத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தந்தைக்கு பிடித்தமான உண்மையான ஒப்பந்ததாரர் ஆகுங்கள். அதாவது உலகத்துல கூட வியாபாரத்தினுடைய ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்கன்னா யாரோடு நம்ம செய்யறோன்றது பார்த்துட்டு தான் செய்யறாங்க. அதுபோல பாபாவோடு நம்ம வியாபாரத்தினுடைய ஒரு ஒப்பந்தம் செய்யணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்ன்றது சொல்லிட்டு இருக்கிறார்.
பாப் தாதாவிற்கு உலகாய வெளிப்புற சாத்துரியம் பிடிப்பதில்லை. அவரை அப்பாவிகளின் பகவான் என்று சொல்கிறார்கள். அப்பாவி தந்தைக்கு அப்பாவி குழந்தைகளை தான் பிடிக்கும். பரமாத்மாவின் டைரக்டரியில் அப்பாவி குழந்தைகள்தான் விசேஷ விஐபிகளாக இருக்கிறார்கள். இங்க அப்பாவின வெகுளியான குழந்தைகள், கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைகள். ஏன்னா பாபா யார்? போலாநாத், கள்ளங்கபடமற்றவர் இல்லையா? ஆகையில என்னுடைய டைரக்டரியில விசேஷ விஐபிகள் கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் தான் அப்படின்றார். யாருக்கு அந்த ஷோ இல்லையோ, வெளிப்புற சாத்துரியம் இல்லையோ, அவங்களுடைய பேர் தான் என்னுடைய டைரக்டரியில இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறார். யார் மீது உலகத்தில் இருப்பவர்களின் பார்வை போவதில்லையோ, அவர்கள்தான் தந்தையுடன் ஒப்பந்தம் செய்து பரமாத்மாவின் கண்களின் நட்சத்திரம் ஆகிறார்கள். அப்பாவி குழந்தைகள்தான் மீரா பாபா என்று உள்ளபூர்வமாக சொல்கிறார்கள். இந்த ஒரு நொடியின் ஒரு சொல்லினால் அளவற்ற பொக்கிஷங்களின் ஒப்பந்தம் செய்பவர்கள்தான் உண்மையான ஒப்பந்ததாரர் ஆகிறார்கள். ஸ்லோகன்: அனைவருடைய சிநேகத்தை அடைய வேண்டும் என்றால் வாயின் மூலம் சதா இனிமையாக பேசுங்கள். அவ்யக்த சமிகை: யார் சதா தந்தையின் நினைவில் லவ்லீன் ஆகி இருப்பார்களோ, அதாவது மூழ்கி இருப்பார்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் கண்களிலும் வாயின் ஒவ்வொரு சொல்லிலும் தந்தை அடங்கியிருக்கும் காரணத்தினால் சக்தி சுரூபத்திற்கு பதிலாக சர்வசக்திவானாக தெரிவார்கள். ஆதி ஸ்தாபனையில் எப்படி பிரம்மாவின் ரூபத்தில் சதா ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிந்தாரோ, அதுபோல் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக சர்வசக்திவான் தெரிய வேண்டும். அறிவிப்பு: இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை விசேஷ யோகா பயிற்சியின் போது பூர்வீக தன்மையின் சுயமரியாதையில் நிலைத்திருந்து கல்ப விருட்சத்தின் வேரில் அமர்ந்து முழு விருட்சத்திற்கும் சக்திசாலி யோக தானம் கொடுத்து கொண்டே தன்னுடைய வம்சாவளியின் தெய்வீக பாலனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.